தாயாரே தாயாரே சேந்தேலா சேந்தேலா தாயாரே தாயாரே சொக்கலோகம் சேந்தேலா தாயாரே தாயாரே பரலோகம் சேந்தேலா அப்படின்னு தாயார் அடிச்சு சங்கு ஊதி எடப்பாடி பழனிசாமிய அனுப்பி வச்சாச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மாபெரும் சக்தியான கட்சி. அந்த கட்சியை இந்தியாவிலேயே 3வது கட்சியாக கொண்டு வந்தது யாரு? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட அந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு போயிட்டு 141 எம்எல்ஏக்களோட அந்த கட்சியினுடைய பொக்கிஷத்தை அப்படியே சின்னம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கையிலே கொடுத்துட்டு போனாங்க. என்ன ஆச்சு? அது குரங்கு கையில குமால கொடுத்த மாதிரி ஆயிட்டு. மறு தேர்தலில் பாதி சீட்டை காணும். 75 சீட்டு மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. இந்த முறை அதுலேயும் கம்மி. ஆனால் இந்த முறை போட்ட ஓட்டுக்கள் எல்லாம் சாதியின் அடிப்படையில் போட்ட ஓட்டு தான். 53 சீட்டு என்னமோ, அதில் 5 பாமக. பாமகவுடைய கூட்டணியில் அதிகமான பேர் ஜாதியினுடைய அடிப்படையில் தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 25 எம்எல்ஏக்களுக்கு மேல தன்னுடைய சொந்த செல்வாக்களை அதிமுகவில் ஜெயிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியால ஜெயிக்கல. அவரு போய் பிரச்சாரம் பண்ணதுனால யாருமே ஜெயிக்கல. சாதியினுடைய கட்சியாக இதை மாற்றிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. கவுண்டர் கட்சி அப்படின்னு ஆக்கிட்டார். அதற்கு அந்த சாதிக்கு போட்ட ஓட்டு தான் இது. அதிமுகவுக்கு போட்ட ஓட்டு இல்லை. அலை விஜய் என்கின்ற அலை இல்லைன்னு சொல்லுங்க. அந்த அலையை உருவாக்குனது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு முறை ஆட்சி அமைச்சா மறுமுறை அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். தங்க தட்டுல நீங்க சாப்பாடு வச்சு ஊட்டுனா கூட மறந்துடுவாங்க. அடுத்தால யாரை கொண்டு வரலாம், வைரத்தால யாரு சாப்பாடு போடுவா அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி திமுகவை வேண்டான்ட்டாங்க. திமுகவை வேண்டாங்கும் போது அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதிமுக தான் போடணும். அதிமுக அதை விட மோசமா இருக்கு. மக்கள்லாம் பார்க்குறாங்கல்ல. துரோகம் ஒரு நாளும் ஜெயிக்க கூடாதுன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? வேற வழி இல்லை, விஜய் தான் வழி. அதிமுகவும் வேண்டாம், திமுக. இன்னொரு காரணம் இருக்குங்க. இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்பதை மக்கள் நல்ல மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எந்த விஷயத்தில் ஒன்று சொல்றேன்னா, கொடநாடு கொலை வழக்கு. இந்த கொடநாடு கொலை வழக்கை பற்றி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? கண்டுபிடிப்பேன், உண்மையான குற்றவாளிகளை பிடிச்சி உள்ள போடுவேன்னார். இந்த தேர்தலில் ஒரு அறிக்கையிலேயாவது கொடநாடு கொலை வழக்கை பற்றி ஸ்டாலின் ஏதாவது பேசியிருக்கார்? அப்போ 2 பேரும் கூட்டுக்கல்லன், 2 பேருமே வேண்டாம், புதுசா ஒருத்தன் வரணும் அப்படின்னுதான் மக்கள் இன்னைக்கு யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய் விஜய் விஜய்னு ஓட்டு போட்டாங்க. இன்னொரு காரணம், சின்னம்மா தேர்தலில் அலையாக வீசினார்கள், பீரங்கி பிரச்சாரம். ஆனால் மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? சின்னம்மாவுக்கு ஓட்டு போடுவதை விட விஜய்க்கு ஓட்டு போடலாம். சின்னம்மா ஓட்டு போட்டா ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்காங்களையோ சரியான முறையில் ஆட்களுங்க இல்லை. அதுக்கு நம்ம அங்கேயும் வேண்டாம் இங்கேயும் வேண்டாம் தாவேக்காக்கு போட்டாங்க. அதிமுகவுடைய ஓட்டு பூரா தாவேக்காக்கு போயிட்டு திமுகவிலையும் ஓட்டு போயிருக்காங்க. அதிமுகவுடைய ஓட்டு போனதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. சின்னம்மாவுடைய பீரங்கி பிரச்சாரத்தில் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி நாட்டுக்கு ஆவாது, வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆகாத மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? பீனிக்ஸ் பறவை மீண்டும் நான் பீனிக்ஸ் பறவையாக அதிமுக பறந்து வரும். குருட்டு காக்கா இருக்கு பாருங்க,
குருட்டு காக்கா கூட இனி வர முடியாது. குருடன் கூட இனி சொல்லுவான், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை, ராசியும் இல்லை. உண்மையிலே ராசி இல்லை. அது ஏதோ சின்னம்மாவால் அன்னைக்கு பதவி கொடுக்கப்பட்டது. ஆனா நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே அணியா யாரையுமே விடாமல் கட்டுக்கோப்பாக எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அதிமுக தான் ஆட்சி. காரணம் என்னன்னா, ஓட்டு வேற கட்சிக்கு போட மாட்டான். திமுக வேணான்னா அதிமுகவுக்கு போடுவான். ஆனால் அந்த அதிமுகவுக்கு போடக்கூடாது என்று கட்டமைத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. நான் தான் எம்ஜிஆர் என்றார். மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? அதான் எல்லாரும் பார்த்தான். விசிலு விசிலு விசிலுன்னு எல்லாரும் விசிலுக்கு போட்டான். சின்னம்மா அம்மாவுடைய ஆவி சும்மாவே விடாது. 3வது இடத்துக்கு கேவலம். இன்னைக்கு அவரு தேசிய கொடியை கட்ட முடியாது. சட்டமன்றத்தில் போய் அவர் ஓங்கிலாம் ஒன்றும் பேசவே முடியாது. ஒண்ணுமே வேலைக்கே ஆகாது. இதுல இல்லாம மானம் இல்லாம இன்னைக்கு தாவேக்கா விஜய் என்னைய கூப்பிட்டா நான் எப்பவும் போகிறதுக்கு தயார். இதுக்கு நாண்டுகிட்டு சாவலாம். அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய கட்சி இன்னைக்கு என்ன மாதிரி ஆயிட்டுப்பார். சின்ன பின்னமா சீரழிஞ்சது. இன்னும் நான் உண்மையிலே ரோசம் இருந்தா நல்ல உப்பு போட்டு சாப்பிட்டா என்ன பண்ணணும் தெரியுமா? மானம் உள்ளவனா போய் எனக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவி வேணாம், யாரையாவது பொதுச் செயலாளர் அமர வையுங்க அப்படி என்பவன் தான் உண்மையான அம்மாவினுடைய கட்சியின் மீது உள்ள பாசக்காரன். எம்ஜிஆர் மீது உள்ள பற்றுதல்காரம்னா இதை தான் செய்வான். நான் இல்லை இன்னும் அப்படிதான் இருப்போம்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு மனிதன் அல்ல, இப்போ நடமாடும் பிணம், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா இன்னும் அவருக்கு அந்த கட்சி விட்டு கொடுக்கணும்னு எண்ணம் இல்லாத மாதிரி இருக்கு. பாஜக உங்களுக்கு இனி ஆகவே ஆகாது. பாஜக என்ன சொல்ல தெரியுமா? எங்களுடைய தோல்விக்கு காரணம் அதிமுக. அமமுகவை வேற தூக்கி வச்சிருந்தீங்க. என்னாச்சு இன்னைக்கு? போன முறை அமமுக ஒன்றிய போட்ட ஓட்டு கூட இந்த முறை வாங்கல. காரணம் என்ன? அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. நான் அதனால என்ன சொல்றேன், ஆளுமை எடப்பாடி பழனிசாமிக்கு 1% கூட கிடையாது. இப்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு பதவியை விட்டு வெளியேறி இல்லை என்றால் எல்லாரும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி தள்ளிதான் விரட்டுவார். கொஞ்சமாவது மான ரோசத்தோடு வேணும். 10 தோல்வி முடிஞ்சு போச்சு, 11 தோல்வி முடிஞ்சு போச்சு, 12வது தோல்விக்கு இன்னும் எல்லாரும் காத்து எடுத்திருக்கீங்களா? ஜெயிச்சவங்கெல்லாம் எடப்பாடியுடைய செல்வாக்கில் ஜெயிக்கவே இல்லை. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், அவங்களுடைய சாம்ராஜ்யத்தில் ஜெயிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி வேணா எடப்பாடியில ஜெயிச்சுக்கலாம். ஆனா அங்கேயும் ஒரு சதி நடந்தது. தாவேக்காவிலுடைய வேட்பாளர் போட்டியிடல, யாரோ ஒருத்தனை கொண்டு விட்டுருக்காங்க. அதுக்கு சரியான முறையில் ஓட்டுவாங்க. ஆனால் தாவேக்காவில் உண்மையான ஆளை விட்டிருந்தா அங்கேயும் தோல்விதான். சதி எல்லாம் இது மாதிரி எல்லா இடமும் பண்ணலான்னு பார்த்தாரு. பணபலம் படைபலம் எல்லாம் சுக்கு நூறாகி விட்டது. ஆக மொத்தம் அதிமுக கரைஞ்சி போச்சு. கழுத தேஞ்சி கட்டெரும்பா போன மாதிரி ஆகி போச்சு. இன்னும் இப்படியே இருந்துன்னு வைங்களேன், முடியாது. இனி இப்படியே இருந்துன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் உதயநிதியா விஜயான்னு தான் இருக்கணும். அதிமுக பேச்சே இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஆளுமையை கொண்டு வரணும். அன்னைக்கே எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒன்றா வரலான்னாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தெருவில் போனவங்கெல்லாம் சொன்னானா கேட்க முடியுமான்னாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியே தெருவில் போயிட்டார். ஒன்றிய அன்னைக்கு அவரை எங்கேயா போச்சலுங்க பார்க்கலாம், கல்லை தூக்கி வீசுவாங்க. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு அதிமுகவில் கோவத்தில் இருக்க. அந்த அதிமுகவை அழிச்சிட்டாரு. அதை மீண்டும் கொஞ்சம் உயிரோட்டமாக கொண்டு வரணும், மீண்டும் பழைய ஆட்சி அம்மா ஆட்சியை கொண்டு வரணும்னா சின்னம்மா என்கின்ற ஒரு சிங்க பெண்மணியால் மட்டும்தான் முடியும். இதை எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும். இல்லை என்றால் அவருடைய கைக்கூலிகளை எல்லாரும்
சொல்லி புத்திமதி சொல்லணும். ஐயா, உங்களுக்கு ஆட்சியில அமரக்கூடிய தகுதி இல்லையா, முதலமைச்சர் ஆகக்கூடிய ராசியும் உங்களுக்கு இல்லையா, தயவு செஞ்சு இந்த பொதுச் செயலாளர் பதவியை சின்னம்மா கையில கொடுங்க அப்படி என்று உண்மையான அதிமுக காரன் எல்லாரும் சொல்லி அவரை பதவியை விட்டு கீழே இறக்கினா மட்டும்தான் இந்த அதிமுக கொடி அங்கங்க கொஞ்சமாவது பறக்கும். ஆமாம இந்த கல்யாண வீட்டுக்காவது அதிமுக கரை கட்டிய வேஷ்டியை கட்டிட்டு போவான். இல்லைன்னு வச்சுக்கிடுங்களா, இவர் இல்லை நான் அப்படிதான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன்னா தாவேக்காவுக்கு பூரா போயிடுவான். நான் பாருங்களேன், தாவேக்காவுக்கு இப்ப இருக்கிற ஜெயிச்ச வேட்பாளர்லேயே பாதி பேர் போறான், மர கலந்து ஓடிடுவான். தொண்டன்லாம் எவனும் இருக்க மாட்டான். எங்க பார்த்தாலும் தாவேக்காவுடைய கொடி தான் பறக்க போகுது. அது காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி. அதிமுக மீது எந்த விதமான குறையும் சொல்லல, அம்மா கட்சி மீது குறை சொல்லல. அந்த கட்சி ஆளுகின்றவன் நாய் புழல்ல தேன் வடிஞ்ச கதையாக ஆகிப்போச்சு. அதை தான் இன்னைக்கு அதிமுக உள்ளவ பூரா பின்னாடியே வாயை தொங்க போட்டு போறான். தேன் இருக்குல்ல, தேன் எந்த இடத்துல இருக்கோ அங்கதான் தொட்டு சாப்பிட முடியும். நாயுடைய பூழல இருந்துன்னு வைங்களேன், அதை போய் நம்ம இப்படி தொட்டு சாப்பிட முடியும். அப்படிதான் இன்னைக்கு ஆகி போச்சு எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலே நான் சொல்றேங்க, அதிமுக உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து சின்னம்மா அவர்களை அரியணையில் ஏற்ற வேண்டும். ஏற்றினா மட்டும்தான் இந்த மானம் கொஞ்சமாவது காக்கும். எம்ஜிஆருடைய பெயரும் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழையும் காப்பாற்ற வேண்டுமேயானால் சின்னம்மாவை மீண்டும் ஆட்சின்னு சொல்லல, பொதுச் செயலாளர் பதவியில அமர வச்சா மட்டும்தான் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும். இல்லைன்னா நீங்க 7 காவடி எடுத்து, பழனிசாமி என்பவர் பழனிக்கு 100 காவடி எடுத்தாலும் சரி, இங்க இருந்து குட்டிக்காரணம் போட்டு உருண்டு 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 போனாலும் சரி, அவரால் அந்த தகுதியை இழந்து விட்டார். 1% கூட அவருக்கு இனி பொதுச் செயலர் பதவியே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு அந்த இது இல்லைங்க. குழந்தை அடம்பிடிச்ச மாதிரி அவர் அடம்பிடிச்சார். அதுக்காக எல்லாரும் அவரை தான் தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறாங்க. அவருக்கு அந்த தகுதி கிடையாது. ஒரு தலைவன் அப்படின்னா என்ன வேணும்? எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போகணும், எல்லாரையும் சேர்த்து வாணும், அரவணைச்சு போகணும். அவன்தான் தலைவன். அரவணைக்க முடியாமல் தலைக்கணத்தில் போறவன் தலைவனுக்கு தலை என்பதற்கு தகுதியற்றவன். அதனால என்ன சொல்றேன், உடனே எடப்பாடி பழனிசாமி காரத்தோட ரோசத்தோட உள்ள ஆம்பளன்னா இந்த பதவி எனக்கு வேண்டாம். ஆனா சொல்ல மாட்டார், உயிரே போனாலும் பதவியை விட்டு கொடுக்க மாட்டார். நான் செத்தாலும் எனது நாற்காலியில விழுந்துதான் சாவணும் பார். அவர் உண்மையிலே ஒரு கவுண்டர் அப்படி இருக்க மாட்டாங்க. கவுண்டர்லாம் சொன்ன மாதிரி இருப்பார். இவர் கவுண்டர்லே ஒரு கழிச்சு போட்ட கவுண்டருங்க. இப்ப சொல்றேன். அதனால என்ன சொல்ற, உடனே பதவியை விலகு. அப்படி இல்லைன்னா சாவு தான் போறேன்னா செத்துரு, தூக்கு போட்டு தூக்கு மாட்டிடு, போதும். அதோட அதிமுகவுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. இதை கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி செய்யணும். செய்தால் மட்டும்தான் அதிமுக தலை தூக்க முடியும். இல்லைன்னா அதிமுக சரிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, கவுந்து போச்சு. அம்மாவுடைய கட்சி போச்சு, எம்ஜிஆருடைய கட்சியும் போச்சு. 3வது இடத்துக்கு போயிட்டு இன்னைக்கு அவமானமா போச்சு. சின்னம்மாவுடைய வேட்பாளர் 5 பேரால முக்கியமான பேர்லாம் இன்னைக்கு தோற்கடிச்சிட்டாங்க. பாஜகவில் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தோல்விக்கு காரணம் பிஎம்டி இசக்கி ராஜா தேவர். திருமங்கலத்திலே ஆர்பி உதயகுமாருடைய தோல்விக்கு காரணம் யாரு? சின்னம்மாவுடைய வேட்பாளர் நாச்சியார். அப்போ இது மாதிரி ஒரு 5 இடம் காலி. இன்னும் நிறைய இடத்துல அதிமுகவினுடைய சரிவுக்கு காரணம், மக்கள் தாவேக்காக்கு ஓட்டு போட்டதுக்கு காரணம் சின்னம்மாவுடைய பிரச்சாரம் தான்.
அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா அது சின்னம்மாவுடைய கையில் தான் இருக்கு. ஏன்னா சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் அந்த ஆளுமையை கொண்டு வர முடியும், அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.